Hello students, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா 12th accountancy chapter 1 sum number 11 பார்க்க போறோம். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. From the following details find out total sales கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Particularly debtors on 1st January கொடுத்திருக்காங்க, cash received from debtors கொடுத்திருக்காங்க, sales return கொடுத்திருக்காங்க, bad debts கொடுத்திருக்காங்க. Debtors on 31st December cash sales கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்ம சம் போடும்போது கேஷ் சேல்ஸ் எடுத்துக்க மாட்டோம், நம்ம கிரெடிட் சேல்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வாங்க கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிப்போம். டேட்டாஸ் ஆன் 1st January கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் போடுவீங்க? சம் நம்பர் 11 டெபிட், இந்த சைடு கிரெடிட்னு போட்டுங்க. போட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ்னு போட்டுக்குவீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? டு பேலன்ஸ் பி பை டி. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டேட்டாஸோடதே ஓப்பனிங் பேலன்ஸ் 1,30,000 கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பனிங் பேலன்ஸாக இங்கே என்ட்ரு பண்ணிங்க. 1,30,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் டியூரிங் த இயர். அந்த இயரில் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 4,20,000. அப்போது இங்கே கேஷ் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு 4,20,000 என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கா? சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது? 35,000. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் 35,000 என்ட்ரு பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸ் எவ்வளோ இருக்குது? பேட் டெப்ஸ் ஒரு 15,000 இருக்குது, அதையும் என்ட்ரு பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? டெடாஸ் ஆன் 31st க்ளோசிங் பேலன்ஸ் 2 lakh கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் என்ட்ரு பண்ணிக்குவோம். 2 lakh. இப்போ வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, எல்லாத்தையும் என்ன ஆட் பண்ணணும்? 5 + 5 10. 6,70,000 வருது. இதே டோட்டலாக இங்கே போட்டுங்க. 6,70,000. இந்த 6,70,000ல் 1,30,000 லெஸ் பண்ணி போடணும். உங்களுக்கு சைடில் போடுறேன், நீங்கள் இப்படி போடாதீங்க, தனியாக ஒரு பேப்பரில் போட்டுங்க. 6,70,000 மைனஸ் 1,30,000. 5,40,000. இதுதான் வந்து credit sales. 5,40,000 to sales credit. இப்போ கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் சேல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்களா? கேஷ் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,60,000. கேஷ் சேல்ஸ் வந்து 4,60,000 ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? 5,40,000. ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும். ரெண்டத்தையும் ஆட் பண்ணி வரதான் டோட்டல் சேல்ஸ். 4,60,000 plus 5,40,000 is equal to 10 lakh. This is the total sales. ஓகேவா? சம் புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.